அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு முக்கியமாக தேவைப்படுகிறது. இதில் முக்கியமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எம்ஏ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் ப்ளஸ் டேட்டு, எக்ஸாமுடைய டைமிங்கு, அதுக்கப்புறம் சிலபஸோடு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போதே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க 1/7/2024 அன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் த அட்மிஷன் ஆஃப் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2024-25 கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜூலை 2024 கொடுத்துருக்காங்க. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு 20 மார்க்ஸும் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சருக்கு 20 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸு. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் ஆன்சர்ஸ் இன் 250 வேர்ட்ஸு 5 × 4 = 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஷின் பேப்பருடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷெட்யூல் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் த அகாடமிக் இயர் ஆஃப் 2024-25 கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நேம் ஆஃப் த டிகிரி எம்ஏ சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸு. பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/7/2024 கொடுத்துருக்காங்க. டைமிங் 9 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour கொடுத்துருக்காங்க. எங்கன்னா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரூமு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இன்டர்வியூக்கான டேட் அதே அன்றைக்கே தான் 10/7/2024 அன்று. எக்ஸாம் முடிச்ச 1/2 hour கழிச்சு 10:30 ஆன்வர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது கான்ஃபரன்ஸ் ஹால் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நேம் ஆஃப் த டிகிரி செகண்ட் எம்ஏ, அது சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய டேட் எப்போனா 10/7/2024 தான். டைமிங் மட்டும் டிஃபர் ஆகும். டைமிங் 10:15 11:15 வரைக்கும் 1 hour தான். எங்கே நடக்கும்னா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமில் உங்களுக்கு நடக்கும். இதுக்கான இன்டர்வியூ டைமிங் என்னென்னா 11:30 நடக்கும். இதுக்கான இன்டர்வியூ எந்த இடத்துல நடக்கும்னா கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிகிரி எம்ஏ சப்ஜெக்ட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் அதே 10/7/2024 அன்று தான் நடக்கும். டைமிங் 11:30 to 12:30 PM வரைக்கும் நடக்கும். அதற்கான ரூம் காமன் ரூமில் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ 10/7/2024 அன்றைக்கே தான் 1:30 PMலேருந்து நடக்கும். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கும். ஸோ இதுதான் நீங்கள் 1 hour எக்ஸாம் எழுத போகிறீங்க. 1 hour எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அன்றைக்கே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கை நீங்கள் பார்த்துக்க. ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடுங்க. ஒரு 1/2 hour பிஃபோராகவே ரீச் ஆகிடுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நிறைய சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதால நீங்கள் ஒரு தடவை நல்லாவே இதுக்கான ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டு நீங்கள் எழுதுங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிலபஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 1 ஆகவும், யூனிட் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, யூனிட் 3 பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ், சஜஸ்டட் ரீடிங் ரீடிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிலபஸாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க போகிறோம்னா, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் 1 சிலபஸில் யூனிட் 1
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, யூனிட் 2 கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா, யூனிட் 3 ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து சஜஸ்டட் ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ஏ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கான சிலபஸில் வந்து யூனிட் 1 வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், யூனிட் 2ல் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் குரூப்பிங்ஸ், யூனிட் 3 வந்து ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா, யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ். அதற்கான சஜஷன் ரீடிங் வந்து என்னென்ன புக்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து டேட்டு, டைமிங், இன்டர்வியூக்கான டைமிங்கு, எந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வர ஒவ்வொரு மேஜருக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சேனலை முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஜிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.